சமந்தாவோட மாயன்டி பங்காரா மூவிக்கான டீசர் ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோ பார்க்க சூப்பரா இருக்கு. சமந்தாவுக்கு இந்த மூவில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் உண்டு. அவங்க ஃபைட் பண்ற சீன்ஸ் எல்லாம் பார்க்க சூப்பராவே இருக்கு. படம் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் படத்துக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 30 மூவி ரிலீஸ் ஆகும். சந்தனமோட சர்வர் சுந்தரம் படத்தை சீக்கிரமே ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பண்ணி வந்திருக்கு. மோஸ்டா பொங்கலுக்கு கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரௌபதி 2 படம் பொங்கலுக்கு வரப்போறத அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்டா நாளைக்கு இல்ல நாளானைக்கு ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் படத்துக்கான ட்ரெய்லரும் நாளைக்கு வரப்போகுது. டிமாண்டி கல்யாணி 3யோட ஆடியோ ரைட்ஸ் டி சீரிஸ் வாங்கிட்டாங்க. மூவி சம்மருக்கு ரிலீஸ் ஆகும். யாஷோட டாக்ஸிக் மூவில இருந்து யாஷோட இன்டர்வியூ நேத்திக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த வீடியோ கம்யூலேட்டிவா 200 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கம்யூலேட்டிவ்னா இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆன எல்லா பிளாட்ஃபார்மும் சேர்த்து இந்த வியூஸ் வந்திருக்கு. சிவகார்த்திகனோட பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வரல அப்படின்னு நான் ரீசெண்டா சொல்லிருப்பேன். இப்போ இன்னைக்கு சென்சார் சர்டிபிகேட் விட்டுட்டாங்க. 25 இடத்துல மூவியை சென்சார் பண்ணிருக்காங்க. மோஸ்டா நிறைய மூவில மீட் பண்ணிருக்காங்க. நிறைய டைலாக் மீட் பண்ணிருக்காங்க. நிறைய மாடிஃபை பண்ணிருக்காங்க. மூவிக்கான புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த மூவி தமிழ்நாட்டுல 800 ஸ்கிரீன் கிட்ட ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ ஜனநாயகன் மூவி தள்ளி போனதுனால இதுக்கான ஸ்கிரீன் கவுண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஜனநாயகன் படத்தோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்ல நடந்துச்சு. படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சில நிமிஷத்துல பாத்தீங்கன்னா திரும்ப கேஸ் அப்புறம் போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. ஜனவரி 21 இந்த கேஸ் போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. இப்ப கேவின் ப்ரொடக்ஷன் என்ன பண்ண போறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதா நியூஸ் வந்திருக்கு. மோஸ்டா நிறைய பேர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இன்னைக்கு சென்சார் சர்டிபிகேட் வந்துரும், ஜனவரி 13, 14 படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் நிறைய டாக்ஸ் போச்சு. ஆனா அதுக்கும் வழி இல்ல. ஜனவரி 21 தான் சென்சார் அப்டேட் வரும் அப்படின்னா ரிபப்ளிக் டே வீக்கெண்டுக்கு படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறது டவுட் தான். ஏன் ஒரு படத்தோட ரிலீஸ்க்கு இவ்வளவு பெரிய குடைச்சல கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு முன்னாடி இருந்த எதிர்பார்ப்பை விட இப்ப பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படம் ஒரு ரீமேக் படம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கலங்கிறப்போ அப்ப படத்துக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அதனாலதான் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த ரீசனுக்காகவே படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எப்பதான் சென்சார் அப்டேட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்சார் அப்டேட் வந்துச்சுன்னா அப்ப நான் சொல்றேன். ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே வசூல் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு வந்திருக்க வேண்டிய வசூல் தான் எப்ப ரிலீஸ் ஆனாலும் வரும். ஏன்னா இன்னைக்குமே நான் ஹாலிடே தான். இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கணும். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தா என்ன வசூல் வந்திருக்குமோ அதுதான் இன்னொரு நாள் ரிலீஸ் ஆனாலும் வரப்போகுது. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இப்ப ஏன் லியோ அண்ட் மாஸ்டர் படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லா இடத்துலயும் அவங்க ரிலீஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இப்ப தியேட்டர் புதுசா திறக்கிறாங்க கிளாம்பாக்கம் பக்கத்துல. சோ அங்க மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 மூவிஸும் நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். துருவ நட்சத்திர படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா பொங்கலுக்கு வரலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தனி ஹீரோவா நடிப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கான கதை அமைஞ்சா அவர் நடிப்பாரு. இந்த 2 மூவிக்கு நான் வசூலும் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃபிலிம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். யாருமே பெருசா கண்டுபிடிக்கல. ஆன்சர் ரித்த மூவி. நிறைய பேர் மாத்தி தான் சொன்னீங்க ஆன்சரை. இது இன்னைக்கு என்ன ஃபிலிம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.